ஈசிஆர்ல 23 லட்சம் ரூபாய்க்கு வில்லாவா சார்? எப்படி சார்? அதான் சார் வெட்ரியல்ஸோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் சார். ஈசிஆர்ல இது வரைக்கும் நீங்க கோடியில தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க. ஆனா வெட்ரியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 5 லட்சம் ரூபாய் பிளாட் தரோம், 23,40,000 அழகான தனி வில்லா தரோம். ஓஹோ. Vetri Reals Satellite City, ECR near Mahabalipuram. ECR near premium villa plot just 15 lakhs. Independent villa 23.4 lakhs. 20 plus amenities. ஈசிஆர்ல சொத்து இருந்தா கெத்து தான். சீக்கிரம் வாங்கி போடுங்க. For bookings call. வணக்கம் நண்பர்களே. விஜய் அரசியலால் யாருக்கு லாபம்? திமுகவுக்கா அதிமுகவுக்கா? யாருக்கு சாதகம்? விஜய் அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அவர் பல்வேறு வியூகங்களை வகுத்துட்டு இருக்கிறாரு. முதல் மாநாட பல்வேறு சிக்கல்கள் நடுவில் இன்னும் நடைபெறாமல் தள்ளி போய்கிட்டு இருக்குது. யாருக்கு ஆதாயமாக யாருக்கு சாதகமாக விஜயினுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் பேசு பொருளாக பல ட்ரெண்டாக தினம் தினம் விஜயினுடைய பேச்சு இல்லாமல் எந்த ஊடகமும் விவாதங்கள் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நகர்வுகளை தொடர்ந்து அலசி கொண்டிருக்கிறது தமிழக ஊடகங்கள். தமிழக ஊடகங்கள் மட்டுமல்லாமல் நேஷனல் இன்டர்நேஷனல் ஊடகங்கள் கூட விஜய் அரசியல் நகர்வுகள் குறித்து தொடர்ந்து விவாத பொருளாக மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. நேற்றைய முன்தினம் பெரியார் சிலைக்கு பெரியார் திடலில் அவருடைய நினைவிடத்துக்கு போய் மலர் மாலை வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இவர் திராவிட அரசியலை முன்னெடுக்கிறாரு. இது பல கட்சிகள் வரவேற்கிறாங்க. விஜய் சரியான முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு, இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க. அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் கொடுக்கணும், மக்களுக்கு நன்மை செய்கிற வகையில் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு விஜய் அரசியல் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும், தற்போது திராவிட கட்சிகளாக அதிமுக திமுகவிற்கு மாற்று சக்தியாக மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் தற்போது அது கொஞ்சம் சரிவு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. எவ்வளோ வேகமாக விஜய் அவர்கள் அரசியலில் வருகிறாரோ, எப்படி அடுத்தடுத்த அறிக்கைகள் மூலியமா அவருடைய பேச்சு மூலியமா ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் அவருடைய பேச்சுக்கள் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் ஒரு தொய்வு நிலை, ஏதோ ஒரு கட்சிக்காக ஏதோ ஒரு கட்சி ஆதாயத்துக்காக அவர்களுடைய சார்பாக இவர் செயல்படுகிறாரோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து வைக்கிறாங்க. இந்த அரசியல் முன்னெடுப்பு செய்வதற்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கே தேவையில்லை. அவர் சினிமாவில் நடித்திருக்கலாம், அங்கே 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டே இருந்திருக்கலாம். அவர் சினிமாவில் ஒரு ஸ்டாராகவே தொடர்ந்து இருந்திருக்கலாம். அவருக்கு மிகப்பெரிய மாஸ் சினிமாவில் இருக்குது. அதை விட்டுட்டு அரசியலுக்கு ஏன் வரணும்? ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு வெற்றிடத்தை நிரப்பணும், திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக வரணும். அப்படி வந்தால் மக்கள் விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். பழையபடியே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ யாருக்கோ சாதகமாக விஜய் போய்விட்டால் அவர் எதற்காக கட்சியை தொடங்கணும்? ஏற்கனவே தமிழகத்தில் பல கட்சிகள் இருக்கிறாங்க, அவர்களே ஆட்சி பிடிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து ஆட்சி புரியக்கூடிய தமிழகத்தில் வேறு எந்த கட்சியும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது விஜய் அவர்கள் தேவையில்லாமல் எதுக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்? அவர் தனி பெரும்பான்மையை பெறணும். விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் 10-12% வாக்கு விஜய்க்கு கிடைக்கும், தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கு சரியாக பட்சத்தில் 10-12% ஓட்டு வங்கியை வச்சு ஆட்சி பிடிக்க முடியுமா? ஒரு ஆட்சி அமர்த்தணும் அப்படின்னா, ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னாக்கா 45% மேல் ஓட்டை பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அதிகாரத்தில் வர முடியும். அது விஜய் கட்சிக்கு, விஜய் தமிழக வெற்றி கழகத்தால் முடியுமா? தற்போது முதல் கட்சி தொடங்கி முதல் தேர்தலையே அது சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏற்கனவே தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் களத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு 3வது சக்தியாக தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல கட்சிகள் தமிழகத்தில் வேறு மக்களை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கின்ற இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. அதற்கு வேலையே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பரபரப்பு, ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கை, புது புது அறிவிப்புகள், இதன் மூலிமா யாருக்கும் சாதகமாக விஜய் அவர்கள் செயல்படுகிறாரோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பரபரப்பை கிளப்பிட்டே இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் நீங்கள் எந்த விமர்சனத்தை வைங்க, உங்கள் மாற்று கருத்தை சொல்லுங்கள், எந்த மாதிரியான விமர்சனங்களை வைத்தாலும்
2026 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நான் எந்த பக்கம் நிற்கிறேன், யார் பக்கம் நிற்கல, நான் என்ன மாதிரி செயல்படுறேங்கிறது மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். நான் அரசியலுடைய மாற்றத்திற்கும் அரசியல் அதிகாரத்தினால் அதிகாரம் பெறுவதற்காக நான் வரல. மக்களுக்கு ஏதாவது நான் நன்மை செய்யணும், ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறேன். அதற்கு மக்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலின் போது என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மக்கள் புரிந்து கொள்வார்கள், என்னை ஏற்றுக்கொள்வார்கள், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு விஜய் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க. நாங்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மற்ற கட்சிக்கு யாருக்கும் நாங்கள் ஆதரவாக செயல்படவில்லை. தற்போது நாங்கள் செய்யக்கூடிய அறிக்கைகள் விடக்கூடிய இதன் மூலியமா நீங்கள் விமர்சனங்களை வைக்கிறீங்க. இவர் திமுக ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கு, இவர் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக வர்ற மாதிரி இருக்குன்னு பல விமர்சனங்களை வைக்கிறீங்க. அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. எங்களுடைய தலைவர் சரியாக வேற மாதிரி காய நகர்த்தி கொண்டு இருக்கிறார். தனித்து நிற்பார், தனித்து களம் கண்டு ஜெயிக்க போறார் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவருடைய நிர்வாகிகள் சொல்றாங்க. விஜய் அவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார், அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்காக விஜயனுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.